தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்திற்கும் அன்பு தம்பி மார்சலுக்கும் வணக்கம். ஓபிஎஸ் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விட்டுருக்காரு. எதுக்கு இந்த அழைப்பு? ஒன்றிணைஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவங்க தான் நாங்க தனி கட்சின்ட்டாங்க, நீங்க எதுக்கு மறுபடியும் அழைப்பு விடுறீங்க? இறுதி அழைப்பு. எதற்கு இந்த அழைப்புன்னா, அதிமுக தொடர்ந்து ஒரு 10 தோல்விகளை, இந்த பாராளுமன்ற தேர்தலோடு 10 தோல்விகளை பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி பழனிசாமியை தலைமையை ஆக்கி சந்தித்ததால் ஏற்பட்ட தொடர் தோல்விகள். இந்த தோல்விகள் என்ன சொன்னாங்க? ஓபிஎஸ் கூட்டணி, அதாவது இரட்டை தலைமையால் அதிமுகவுக்குள் குளறுபடி ஏற்படுகிறது, இரட்டை தலைமையால் முடிவு எதுவும் எடுக்க முடியவில்லை, இல்லை என்றால் பழனிசாமி பராக்கிரமசாலி, பயங்கரமாக வெற்றி முறித்து விடுவார், அவரிடம் தனியாக ஒற்றை தலைமை இருந்தால் வானத்தை வில்லாக வளைத்து விடுவார், மணலை கயராக திரித்து விடுவார் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் கட்டளிக்கப்பட்டன. ஆனால் எப்படியோ விலை கொடுத்தோ விபரீதம் புரிந்தோ அவர் தலைமைக்கு வந்து விட்டார். சரி, போனால் போகட்டும். வெற்றி என்பது கிடைத்ததா? அதிமுகவை அபகரித்தாகிவிட்டது. ஆனால் ஒரு அபகரிப்பு தலைமை வெற்றி பெற்றால் வேறு வழி இல்லை, தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நாமும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் தொடர்ந்து தோல்விகள், உள்ளாட்சியில் தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வி, பாராளுமன்றத்தில் தோல்வி, இடைத்தேர்தலில் தோல்வி, கடைத்தேர்தலில் தோல்வி. எந்த தேர்தல் எப்பொழுது வைத்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் பழனிசாமி தோற்பார். அப்படி என்றால் அதிமுக நமக்கு வாழ்வளித்தது எது? வசதி அளித்தது எது? பேரை, புகழை, அந்தஸ்தை, கௌரவத்தை தந்தது எது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அந்த இயக்கம் கண் முன்னாலே கரைந்து போகிறது. அந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். மாண்டு போன மன்னனுக்கு எதற்கு மணிமுடி? முடிந்து போன கதைக்கு எதற்கு முன்னுரை? சரிந்து போன சாம்ராஜ்யத்திற்கு எதற்கு சாமரம்? ஒன்றுக்கும் உதவாத தலைமை இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு எதற்கு கட்சி? இந்த பழனிசாமியால் கிடைத்த பிரயோஜனம் என்ன? ஒண்ணுமே இல்லை. சரி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை, நம் முன்னோர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். சரி, ஆனது ஆகிவிட்டது, நடந்தது நடந்து விட்டது. அனைவரும் ஒன்றாக இணைந்தாலாவது அதிமுக வருங்காலத்தில் வென்றாக முடியுமா என்பதற்குத்தான் இந்த அறைகூவல். ஏனோ இந்த அறைகூவல் விட்டதுனாலேயே ஐயா ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை, பழனிசாமியை நம்பித்தான் அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றெல்லாம் இல்லை. அதற்காக இந்த அறைகூவல் இல்லை. பழனிசாமியை நம்பியோ பழனிசாமி தலைமையை ஏற்றோ இந்த அறைகூவல் அல்ல. அதிமுக பலமான இயக்கமாக மாற வேண்டும். மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒற்றுமை மிக மிக முக்கியம். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பது பாடல் வரிகள் மட்டுமல்ல, அதிமுகவிற்கு பாடமாகவே அது இருக்கிறது. அதை பயன்படுத்தி அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறைகூவல், இந்த அழைப்பு. கேபி முனுசாமி ரொம்ப கோவப்படுறாருங்களா சார்? ஓபிஎஸ் யாரு? அதிமுகவை விமர்சித்த அண்ணாமலை கூட போய் உட்காந்துக்கிட்டு அவர் இப்படிலாம் பேசலாமா? அவருக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு இங்க ஒன்றிணையலான்னு பேச அப்படின்னு கேக்குறாரு. கேபி முனுசாமி அதிமுகவிற்கு வந்த சனிசாமி. கேபி முனுசாமி உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அல்ல. 1970களில் தமிழ்நாடு கர்நாடக பார்டரில் நக்சல் பாரி இயக்கத்தில் தொடர்புடைய ஒரு நபராக, தேச துரோகியாக பயணித்தவரை வால்டர் தேவாரம் கைது செய்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வால்டர் தேவாரம் கைது செய்கிறார். அப்பொழுதெல்லாம் இந்த நக்சல் பாரிகளுக்கு மனம் திருந்தினால் மறுவாழ்வு அளிப்பது வழக்கம். இப்பயும் அது நடைமுறை இருக்கு. தீவிரவாத குழுக்களோ நக்சல் பாரிகளோ மனம் திருந்தி நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்றால் அவர்களுக்கு அரசு ஒரு வாய்ப்பை அளிக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு முனுசாமிக்கும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு இப்ப நம்ம பேமஸ் அண்ணன் பொன்னையன் அண்ணன் பொன்னையன் தான் முனுசாமியை கூட்டு எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார்.
தம்பி திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்க தலைவா அப்படின்னு உடனே அப்பொழுதுதான் அதிமுகவிற்கு உறுப்பினராக பொன்னையனால் சேர்க்கப்பட்டவர் தான் இந்த முனுசாமி. ஆனால் அவர் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமா இருந்திருக்கிறாரா? இல்லை, தொடர்ந்து துரோகத்தை செய்து வந்திருக்கிறார். சாதி பாசம் அவருக்கு அப்படியே தலையில உச்சந்தலையில இருக்கும், சாதி பாசத்துல. அதனால்தான் அன்புமணி வெற்றி பெறுவதற்காக 2014 அன்புமணி வெற்றி பெறுவதற்காக முனுசாமி அண்டர் கிரவுண்ட் வேலைகளை அமர்க்களமா செய்ததுனால இதை கண்டுபிடித்த புரட்சி தலைவி நால்வரணியில் ஒருவராய் இருந்த முனுசாமியை தூக்கி வெளியில இருந்தார். அவரை யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார், ஓரங்கட்டி வைத்தார். அவருக்கும் இந்த இயக்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி வைத்தார். முனுசாமி தனியாகவே தள்ளி வைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு யாரும் அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. முனுசாமிக்கு அரசியலில் வாழ்வு அஸ்தமித்தே போய்விட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அன்பால், ஆசியால், அருளால் முதல் தருமித்த காலத்தில் மீண்டும் சசிகலாவுக்கு எதிர்ப்பான குரலை கொடுத்து தொடர்பு எல்லைக்கு வந்தார். அப்பொழுதுதான் மீண்டும் அவருக்கு அரசியல் வாழ்வு கிடைத்தது. அதன் பிறகு அவர் யாருக்கு துரோகம் செய்திருக்கிறார்? ஐயா ஓபிஎஸ்க்கு செய்திருக்கிறார். இப்படி துரோகத்தில் பழனிசாமிக்கு எந்த விதத்திலும் சளைச்சவர் அல்ல முனுசாமி. அப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்களால் அன்பால், அருளால், ஆசியால் மறுவாழ்வை பெற்றுக் கொண்ட முனுசாமி அவருக்கு துரோகத்தை செய்கிறார். இப்படி தொடர்ந்து துரோகத்தை இழைப்பதில் பழனிசாமிக்கு எந்த விதத்திலும் குறைத்தவர் அல்ல, சளைத்தவர் அல்ல முனுசாமி. துரோகங்களை நன்றாக செய்வார். எதற்கு? தன்னுடைய பதவி ஆசைக்கு, பணத்தின் தேவைக்கு. இப்பொழுது கூட திமுக அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஏரியாக்களில் கல்குவாரிகளை பெறுவதில் திமுகவுடன் கள்ள உறவை வைத்துக் கொண்டுதான் கல்குவாரி பெற்றிருக்கிறார். பெட்ரோல் பங்க் பெற்றிருக்கிறார். மகனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னமும் திமுகவிற்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தன் மகனை வேட்பாளராக கூட நிறுத்தாமல் திமுகவுக்கு கிருஷ்ணகிரி தொகுதியில் வெற்றி வாய்ப்புக்கான வழியை வகுத்து கொடுத்திருக்கிறார். இவர் பேசுகிறார், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு தகுதி இல்லாதவர். தகுதி என்பதே, தகுதிக்கான அரிச்சுவடே தெரியாத ஒரு தரங்கட்ட தப்பிழிப்பையதான் முனுசாமி. இந்த முனுசாமி ஐயா ஓபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, தராதாரமும் கிடையாது. முனுசாமி எல்லாம் தன்னுடைய அரசியல் வாழ்வின் நிலையை எண்ணி பார்த்தால் அவரை துப்பிக் கொள்வார். அவ்வளவு தூரத்துக்கும் கேவலமானவர், சிறுமதி கொண்ட சின்ன பயல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு. ஒருவேளை பாஜகவோட சேர்ந்திருந்தா நிறைய இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜெயக்குமார் இது அவருடைய சொந்த கருத்து. அப்படி ஒரு கட்சிக்குள்ளே அப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது எப்படி பாக்குறது சார்? அப்ப யாரு கருத்து தான் கட்சி கருத்து? ஐயா ஓபிஎஸ் சொன்னார், அவர் சொந்த கருத்து. வேலுமணி சொன்னால் சொந்த கருத்து. வேற யாராரோ பேசினால் சொந்த, அதாவது நல்ல கருத்தை நயம்பட யாராவது எடுத்துரைத்தால் அது சொந்த கருத்து. அப்ப முனுசாமி நேற்று பேசினதெல்லாம் கட்சி கருத்தா? இன்றைக்கு அண்ணன் சிந்து புகழ் சொட்ட ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் கட்சி கருத்தா? வேலுமணி பேசியதுதான் சொந்த கருத்தா? அப்படி என்றால் வேலுமணியை பழனிசாமி சொல்லி கட்டம் கட்ட பார்க்கிறார்கள். அடுத்த அதிமுகவில் பழனிசாமிக்கு பாதகமா இருக்க போகிற நபர் அல்லது பழனிசாமியை காலி பண்ணிட்டு அந்த இடத்திற்கு வரக்கூடிய தகுதி உடைத்த நபராக இருக்கிறவர் யார்? வேலுமணி. அந்த வேலுமணியை இப்பொழுதே அசைக்க வேண்டும். அவருக்கு கட்சிக்குள் ஒரு தொடர்பு வந்துவிடக்கூடாது. எம்எல்ஏக்கள் அவர் பேச்சை கேட்டுவிடக்கூடாது. நிர்வாகிகள் அவர் பேச்சை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக பழனிசாமி, முனுசாமி, ஜெயக்குமார், உதயகுமார் இந்த 4 பேரும் சேர்ந்து கொண்டு முக்கிய தலைகளை எல்லாம் கட்டம் கட்டி காலி செய்யும் வேளையில் இறங்கி இருக்கிறார்கள். அதனுடைய துவக்கம்தான் வேலுமணி தன் சொந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று ஜெயக்குமார் சொல்லி இருக்கிறார். ஆக அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி பயணிக்க துவங்கி இருக்கிறது. ஆனால் இந்த பிளவில் பழனிசாமி வெற்றி பெற மாட்டார், வேலுமணி வெற்றி பெறும்.
இல்ல சார், 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி தானே புகழ்றாங்க. 2 பேருக்குமே தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப எடப்பாடி பழனிசாமி பார்த்து சரி பண்ணி வச்சிட மாட்டாரா? பிளவு நடக்கிற வரை புகழ் நடக்கும். பிரிகிற ஒற்றுமையாக இருக்கிறது போல் ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படும். ஏன் சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி சொல்லலையா? 4 நாளைக்கு முன்னாடி இரட்டை தலைமையால் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, இரட்டை தலைமையை மாற்றி ஒற்றை தலைமைங்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று இதே சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கிற பாம்பாட்டி பழனிசாமி தானே சொன்னார். அப்புறம் எப்படி ஒற்றை தலைமை வந்தது? அவருக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? வேலுமணி வேல் பாய்ச்ச போகிறார், பழனிசாமியை கியா கியா என்று கத்தி கதறவிட போகிறார் என்பதுதான் உண்மை. இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி நடந்திருக்கு. இந்த தோல்விக்கு எதிராக கட்சிக்குள்ள இருந்து ஒரு அதிருப்தியும் வந்த மாதிரி தெரியுங்களா சார்? எல்லாரும் அதை தோல்வியை நியாயப்படுத்துறாங்க, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு. தொடர் தோல்விக்கே பழக்கப்பட்டு விட்டார் பழனிசாமி. ஆனால் தொண்டர்கள் கொந்தளித்திருக்கிறார். தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை நீங்க கேட்டு பாருங்கள். பழனிசாமியை கேவலமா இன்னும் அளவுன்னு இல்ல பேச்சு பேசுறது. ஆனா இதை பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டார். நம்ம அண்ணன் நாஞ்சில் சம்பத்து சொல்றது போல, யாராவது காரி துப்புனா என்ன செய்வேன், தொடச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பழனிசாமி தொடச்சுப்பார். அதுல வெக்கமே பட மாட்டாரு. பழனிசாமி இருக்கிற வரை இந்த தோல்வி தொடரும். தொண்டர்களால் சேர்ந்து பழனிசாமி அடித்து முடுக்குகிற வரை, விரட்டுகிற வரை, ஓட ஓட விரட்டுகிற வரை இந்த தோல்வி தொடரும். வேற வழி இல்லை. என்ன நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா தானே சார் என்ன ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும்? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அதாவது இப்ப மகாராஷ்டிராவில தேர்தலில் தோற்று விட்டதற்காக மகாராஷ்டிராவுடைய பாஜக தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார், தார்மீக அடிப்படையில். அப்படி ஒரு தேர்தலில் 2 தேர்தல்ல பல தேர்தல்களில் பழனிசாமி தோத்துட்டே வந்திருக்கார். அப்ப தார்மீக அடிப்படையில் ஒண்ணு பதவியை ராஜினாமா பண்ண, அப்படி இல்லைன்னா கழகத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். ஆனால் இது எதையுமே நான் செய்ய மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், தன்னிலை உணர மாட்டேன், தலைகால் புரியாம நடப்பேன் என்பதை தொழிலாகவே கொண்டு பயணிக்கிறார் பழனிசாமி. பழனிசாமிக்கு சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அவர் யார் பேச்சையும் கேட்பதற்கான இப்ப வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. அதனால் அதிமுக இந்த நிலைமையில் இருந்து மாற வேண்டும் என்றால் தொண்டர்களின் புரட்சி தான் வெடிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க 4 பேரும் ஒருவேளை கொஞ்சம் ஒன்று இணைந்து இருந்தாலும் வச்சுங்களேன், இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க சேர்ந்திருந்தா கூட அந்த ஓட்டு வந்திருக்காது போலீங்களா? உண்மைதான். 48% வாக்கு கூட்டணி திமுக கூட்டணி வாங்கியிருக்கு, 21% வாக்கு அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கு. பாஜகவுடன் சேர்ந்திருந்த கூட்டணி ஒரு 18% வாக்கு இருக்கு. பாஜக கூட்டணியே அப்படியே மொத்தமா சேர்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 39% வாக்கு தான் வரும். அப்பொழுது கூட திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற அரித்மெட்டிக் கணக்கு தான் இப்போ இருக்கு. ஆனால் அதிமுக பலமாக இருந்தால், பலமாக இருக்கிறது என்று மக்கள் உணர்ந்தால், மக்கள் அனைவரும் அதிமுகவிற்கு போடுவார்கள். அது கெமிஸ்ட்ரியா மாறும். அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களும் நம் இயக்கத்தை நாடுவார்கள். அப்பொழுதுதான் வெற்றியை பெற முடியும். வெறும் கூட்டணியை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் வெற்றி வாகை சூடிவிட முடியாது. மக்கள் மனங்களை வென்றெடுக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் திமுக மக்கள் மத்தியில் அதிருப்தியை தொடர்ந்து சம்பாதித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் பழனிசாமி தரப்பு அந்த அதிருப்தியை தனக்கு சாதகமாக அறுவடை செய்ய தெரியவில்லை. ஏனென்றால் பழனிசாமிக்கு எழுதி கொடுத்தாலும் புரியாது, எழுதி கொடுப்பதை படித்தாலும் தப்பும் தவறுமாகத்தான் படிப்பார். அவருக்கு ஞானம், அதாவது அரசியல் ஞானி, பொலிட்டிக்கல் ஸ்காலர், அந்த இதெல்லாம் இருக்காது. படிச்சா கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பழனிசாமியால் முடியாத காரியம். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பார். ஏன்னா அடித்து குவித்து வைத்திருக்கிறார் பணத்தை, அது மலைமலையாக குவிந்து கிடக்கிறது. அது காலியாகும் வரை பழனிசாமி கனவுலோகத்தில் தான் இருப்பார். சார், இப்போ அதிமுகவில் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் விழுந்த மொத்த வாக்குகளே அதிமுகவுக்கு 80 லட்சம் தான். ஏன் அதிமுக தொண்டர்களின் வாக்குகள்லாம் இப்போ எங்கே தான் போச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? பொய், புராடு, பித்தலாட்டம், சூது, வாது, வஞ்சகம், வஞ்சக செயல்கள்,
இதெல்லாம் செய்யக்கூடிய பழனிசாமி எல்லாத்தையும் எப்படி ஏமாத்தலாம்னு நினைக்கிறாருன்னு புரியல. ஒருவரை சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது என்பது இந்த பழனிசாமியின் மரமண்டைக்கு ஏன் தெரியவில்லை என்றே தெரியல. அதாவது 2 கோடி உறுப்பினர்னு சொல்றோமே, ஓட்டு விழுகும் போது அந்த 2 கோடி ஓட்டு வரலன்னா நம்மள இந்த ஊர் காரி துப்புமே, கேவலமா பேசுவானே, வலைத்தளங்களை கழுவி கழுவி ஊத்துவார்களே, இந்த சிந்தனையே கிடையாது. வெறும் 86 லட்சம் ஓட்டை வாங்கிக்கிட்டுனாரு. 86 லட்சம் ஓட்டு அதிமுக பழனிசாமி தலைமையில் இல்ல, பன்னிக்குட்டி தலைமையில் இருந்தாலும் இந்த 86 லட்சம் ஓட்டு விழுகும். இந்த 86 லட்சம் ஓட்டுக்கும் பழனிசாமிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது புரட்சி தலைவர் ஏற்படுத்திய வாக்கு வங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி. இது நிற்கும், நிலைக்கும், நீடிக்கும். இது பழனியில பழனிசாமின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் வந்ததே இந்த 86 லட்சத்தை பெறணும்னு இல்லை. பன்னிக்குட்டிக்கு கூட்டு வந்து தென்னைக்குல இருந்து பன்னிக்குட்டி தான் அதிமுக தலைமை, ஓட்டு போடுங்கன்னா கூட அந்த 86 லட்சம் வாக்குங்கிறது அதிமுகவில் அசைக்க முடியாத வாக்கு. ஏனென்றால் இது பரம்பரையாக 3-4 தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் இந்த இயக்கத்திற்கு போடுவேன், இது என்னுடைய கடமை அப்படின்னு வாக்களிக்கிற மக்கள் ஒரு 15% மக்கள் இன்றைக்கும் அதிமுகவிற்கு இருக்கிறார்கள். இது ஐயா பன்னீர்செல்வம் இருந்தாலும் இந்த 18% வாக்கு வரும், பழனிசாமி இருந்தாலும் இந்த வாக்கு வங்கி வரும், வேலுமணி வந்தாலும் இந்த வாக்கு வங்கி இருக்கும், தங்கமணி வந்தாலும் இந்த வாக்கு வங்கி இருக்கும். இந்த 18-20% வாக்கு வங்கியை 40% மாற்றுவதற்குத்தான் தலைவர்கள் தேவை. அந்த வாக்கு பெற்ற அபரிவிதமான வாக்காக மாற்றிய தலைவர் புரட்சி தலைவர், அபரிவிதமா வாக்காக மாற்றி தனக்கு சாதகமா மாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா. இதுக்கு அப்புறம் இந்த அதிமுக கூட்டுத்தலைமை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு முன்பாகவே பழனிசாமிக்கு இந்த ஆசை வந்தது, பேராசை இப்பொழுது பெருநஷ்டமா ஆகியிருக்கிறது. இது என்னமோ பழனிசாமிக்கு விழுந்த வாக்கெல்லாம் கிடையாது. இது அதிமுகவின் சொந்த வாக்கு, சொந்த செல்வாக்கு. யார் இருந்தாலும் இந்த வாக்கு அப்படியே இருக்கும். அப்படி என்றால் பழனிசாமியால் 1% வாக்கை கூட உயர்த்த முடியவில்லை என்றுதான் அர்த்தம். பழனிசாமி தலைமையால் அதிமுக தன் வாக்கு வங்கியை விட பொது வாக்கு வங்கியை உயர்த்தாது. பழனிசாமி அதற்கான தகுதி படைத்த தலைவர் இல்லை என்பதை நாடும் நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த 80-86 லட்சம் வாக்கோட நின்று போயிடுச்சு. இதுதான் உண்மையான நிலைமை. பழனிசாமி சொல்லுவது போல் 2 கோடி வாக்கு, 2 கோடி 20 லட்சம், 2 கோடி 40 லட்சங்கிறதெல்லாம் பொய் பேசிட்டு திரிகிறார்கள் புறம்போக்கு பசங்க. நிறைவா ஒரு கேள்வி சார், சசிகலா அவர்களும் அழைப்பு விட்டுருக்காங்க எல்லாரும் ஒன்றிணையலான்னு. எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்ற அந்த ஆசை நிறைவேறுமா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி தான் உயிரோடு இருக்கிற வரை ஒற்றுமைக்கு உதவ மாட்டார், ஒருங்கிணைப்பிற்கு இணங்க மாட்டார். பழனிசாமி பதவி ஆசை மட்டுமல்ல, பதவி வெறி பிடித்தே திரிகிறார். தான் அந்த பதவியில் இல்லை என்றால் செத்தே விடுவார். அவர் இந்த பதவியை கெட்டியா இறுக்கி புடிச்சுக்குவார். அதாவது பதவியை பற்றற்று இருக்கணும்பாங்க. பதவிங்கிறது தோளில் கிடக்கிற தொண்டாகவும், கொள்கை என்பது கட்டிய வேட்டியாகவும், மானத்தை காப்பதுதான் கொள்கை, பதவி என்பது வரும் போகும் என்று அண்ணா காலத்தில் திராவிட கழகத்திற்கு சொல்லி வைத்த கருத்துக்கள் எதுவுமே பழனிசாமியின் காதுகளுக்கு விழுவாது. அந்த பதவியில் ஒட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கோடநாடு வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், கொலை கொள்ளை வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், டெண்டர் முறைகேடு வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும். இதை தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு ஆயுதமாக, ஒரு கேடயமாக பழனிசாமி தன்னை தற்காத்துக் கொள்ளும் கேடயமாக அதிமுகவை பயன்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை பழி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காலம் மாறும், காட்சி மாறும், பழனிசாமியின் தலைமைக்கு ஆபத்து வரும். அவர் தலைமையை தூக்கிவிட்டு அங்கேயே அந்த கொங்கு மண்டலத்திலேயே, அந்த மேற்கு மண்டலத்திலேயே இருக்கக்கூடிய நபரால் பழனிசாமி நிச்சயம் தூக்கி எறியப்படுவார். வேலுண்டு வினையில்லை, மணியுண்டு பயமில்லை.
நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.